ஹலோ தாராளமே பாருங்க. எங்களோட ஊரில் இப்படி ஒரு தேர்தல் கேட்க எப்படி சந்தோஷமா இருக்கா இல்லை? எங்களுக்கு காணையில அங்கே நிற்கிதப்பா அங்கே இந்த விஜய் வணக்கம். நான் சாய். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய ஊரில் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து தேர் திருவிழா வந்து நடக்க போது. அந்த தேர் திருவிழா வந்து என்ன மாதிரி நடக்குது, எப்படி மக்கள் கூட்டம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றது தான் அப்படி இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எங்களுடைய கோவில் அடிக்கி வந்துட்டேன். காவடி ஒன்று முன்னே போய்க்கோ நிற்கிது. ரெண்டு பக்கமே வந்து தோட்டங்கள்லாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோயிலில் வந்து கூடுதலாக வந்து பனை மரங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேர் வந்து இப்போ இழுத்து கொண்டு போடுது பாருங்க. இன்னும் வந்து ஆக்கள் வந்து வேற இருக்குது. பெரிதளவான ஆக்கள் வந்து இன்னும் பெறவில்லை. தேர் வந்து இப்போ தெற்கு வாசலால் போய்க்கொண்டு நிற்கிது. அதுக்கு பின்னால் வந்து ஒரு காவடியும் கொண்டு வருது பாருங்க. தெற்கு வாசலால் தேர் வந்து கொண்டு இருக்குது. அப்படியே மேற்கு வாசலால் போய் அப்படியே வடக்கு வாசலால் போய் கிழக்கு வாசலில் போய் நிற்கும். கீழே நிலமெல்லாம் வந்து சரியாக வந்து சுடு சரியான வெயில்லாம் அதில் இப்போ தண்ணி வந்து அடிக்க போயிடும் போல இருக்குது. அரோஹரா. தேர் பின்னால் அப்படியே காவடி ஒன்று வருது. அதோட ரெண்டு பேர் வந்து பிரதட்ட அடிக்கணும். ஆனால் உண்மையிலே வந்து சரியான வெயில். எவ்வளோ மேலெல்லாம் சுடும், தலையெல்லாம் சுத்தமானு நினைக்கிறேன். வாங்க, தண்ணி ஊற்ற ஆவி பறக்குது. சரியான வெயில். ஆக்களால் ஏலாம் போயிட்டு காலையே கீழே வைக்க முடியல. ஆனால் பிரதட் அடிக்க எவ்வளோ இதாக இருக்குது. ரோஹரா. தேர் வந்து வடக்கு வாசல் பக்கம் திரும்பிட்டுது. இதான் வந்து கோவிலினுடைய முன்பகுதி. இப்போ இந்த இடத்துக்கு தான் இப்போ தேர் வந்து கொண்டு இருக்குது. ரெண்டு பைப்பால் வந்து தண்ணி அடிபடுது. சரியான வெயிலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் குறைவாக சொன்னால் இந்த இடம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. அதால் வெயில் வந்து குறைவாக இருக்குது. இப்போ வந்து வெயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது. அதால் பெருசாக வந்து வெக்க இல்லை. தேர் வந்து கொஞ்சம் கிட்ட வந்துடுது. ரோஹரா. இப்போ வந்து நிறைய மக்கள் கூட்டத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த இடத்துல வந்து சாப்பாடுகள் வந்து சமைச்சிருக்கு. இதான் வந்து சாப்பாட்டு பந்தல் அந்த இடத்துல இருக்குது பாருங்க. எல்லா கரைகளும் வந்து சமைச்சு அப்படியே பாத்திரங்கள் இருக்குது. பூஜையெல்லாம் முடிந்த உடனே இந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து கொடுபடும். காவடியம் வந்து இப்போ பின்னால் வந்து நிற்கிது. உண்மையிலேயே இந்த பிரதட் எடுக்கிறது தான் சரியான கஷ்டமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் சரியான வெயில், திருப்பியும் வந்து வெயில் வந்துட்டுது பாருங்க. கொஞ்சம் மப்பாக இருந்தது, திருப்பியும் வந்து வெயில் வந்துட்டுது. தேர் வந்து கிழக்கு வாசலுக்கே வந்துடுது. அந்த சென்டர்லாம் வந்து தேர் நின்றது. இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டுது ஓரளவு. தேர் வந்து வெளி வீதி சுற்றி இப்போ உள் வீதிக்கு வந்து விட்டது. இந்த தேரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டுத்தேர், பிறகு இது எல்லாம் இழுத்த முடியாத வந்து அப்படியே கலட்டி வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்போ தேர் என்ன மாதிரி இப்போ தேர் எல்லாம் வந்து இழுத்து வந்து முடிந்து விட்டது. அப்போ என்ன மாதிரி உங்களை எங்களோட ஊரில் இப்படி ஒரு தேரில் கேட்கப்படி சந்தோஷமாக இருக்கா? இல்லை எங்கே இழுத்த காணையில் அங்கே நிற்கிதப்பா, அங்கே இழுக்கிறே அங்கே இப்போ யூடியூப் வீடியோ காணி வந்து என்ன முழுக்க வலிக்கிறீங்க நாங்கள் தேர் அங்கே இடத்துக்கே வந்து வந்துட்டு அப்போ ரெண்டேக்கு அப்போ தேர் அப்ப என்ன தேர் இழுத்தது சந்தோஷம்? சந்தோஷம் சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? சர்வதம் என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். என்னென்ன குடிக்கவும் நாங்கள் ஃபுல்லாக இருக்கா? குடிக்கவே இல்லை. பச்சையே இல்லை. ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஃபுல்லு மேலே நடிச்சு விடுங்க. அது குடிங்க, குடிச்சு சொல்லுங்க. அப்படி இருக்காங்க. இல்லை நீங்கள் என்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க? அணுவா இல்லாட்டி ரவுண்ட் அப்பா தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கு லீவ் எடுத்து வந்துருக்குறீங்க தேர் திருவிழா பார்க்குறாங்க. எப்படி அப்போ தேர் திருவிழா சந்தோஷமா பார்த்தது? ஏன் சந்தோஷம்? இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க வர்ற வாடீங்க. அதில் வந்து ஒரு அண்ணாக்கு வந்து கலை வந்துட்டுது. தேங்காய் வந்து இன்னும் நிறைய தேங்காய் வந்து விடப்பட போல இருக்கு பாருங்க. இந்த உரை பேக்கில் வந்து கொண்டுருக்கணும். பேக்கு வந்து ஃபுல்லாக வந்து தேங்காய் தான் இருக்குது. முழு தேங்காய் வந்து உடைப்படுது பாருங்க. சில தேங்காய்கள் வந்து உடைப்படுது. ஆமாம், ஏன்னா காவட்டி எடுத்து இந்த கையெல்லாம் மிராய்ச்சி இருக்குன்னு தானே, அதில் வந்து கொஞ்சம் ஸ்போஸாக வந்து எல்லாம் இருக்குது போல இருக்குது. தேரெல்லாம் வந்து இழுத்து முடிந்து விட்டது. இதில் வந்து நிறைய பேர் வந்து அர்ச்சனை செய்து நிற்கணும். இன்னும் வந்து சாமியை வந்து கீழே ரக்கையில் உள்ளுக்கு வந்து காவடி வந்து ஆட்டப்படுது பாருங்க. சர்பத் குடிப்படுது. இந்த இடத்துல சர்பத் குடிக்கிறதுக்கு எல்லாம் நிறைய ஆக்கள் கூட்டமாக இருக்குது. பின்னுக்கு பொடியல் நின்று 2-3 தடவை மட்டும் வாங்கி குடிக்கிறாங்க. சொம்போட ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு மீசா தாடிக்கெல்லாம் பிரட்டி வச்சுக்கிறாப்பா. அதில் எவ்வளோ சிரம கீவில் நின்று வாங்குது. நீ ஒரு வெக்கம் இல்லாங்க வாங்க வாங்க சொம்போட வாங்கி குடிக்கிறான். அதில் எவ்வளோ பேர் 2 அடி பட்டு வாங்கிக்கிறாங்களே. என்ன எனக்கு தாங்கடா, நானும் குடிச்சு பாங்க. சொம்போட தாங்கடே
ப்ரோ கொஞ்சம் தாங்க ப்ளீஸ். ஹலோ ஏ தாராளமே இல்லையா பாருங்க, சொம்பு ஃபுல்லாக நிற்கிது. இவ்வளோ தான் வந்துருக்கு மனச்சாச்சிலாம். சாமி வந்து இப்போ இறக்கப்பட போது வாங்கோ பார்ப்போம். இனி வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்குதுன்றதை வந்து பார்க்கலாம். முக்கியம் வந்து சாப்பாடு தான் வந்து நல்லா இருக்கும். கோயில் சோறுனாலே வந்து வேறு லெவலில் இருக்கும். சாமி வந்து இறக்கப்பட போது எல்லாம் வந்து அங்கே கட்டெல்லாம் வந்து அவள்படுது. ஓகே, இப்போ சாமியெல்லாம் வந்து தூக்கி ஆடியெல்லாம் முடிந்தது. உள்ளே கொண்டே சாமி வந்து உள்ளே வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஆடினாங்க. ஆடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வழுக்குன்னு வழுக்கி ஒரு ஆளும் மாறிடுது கத்தி கத்தி ஃபுல்லாக வந்து நினைஞ்சு போனோம். இப்போ வந்து பூசை எல்லாம் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டம் வந்து சாப்பாடு தான். சாப்பாடு பந்தல் பக்கத்தில் இப்போ நான் வந்து நிற்கிறேன். சாமி தூக்கினபடி எல்லாம் வந்து அங்கே தண்ணி எல்லாம் விளையாடி கொண்டு நிற்கிறாங்க. அது வேட்டியே காட்டு வேட்டியே சாமி தூக்க பார்த்தேன் நீங்கள். ஐயா அப்போ நீங்கள் தூக்க வரையில் எங்களுக்கு தோல் இல்லை, அஞ்சு தோல் எல்லாம் உள்ளது உள்ள வெளியில் அங்கே இதில் ஆடைக்க பார்க்க நீங்கள் இதில் ஆடைக்க குரலும் மடாச்சு போடுது. ஏன் பேட்டி எப்படி சுருட்டி கட்டி வச்சுக்க காட்டுறா தண்ணியால் ஏற்றிப்பிட்டாங்களா அவங்களா என்ன கல்லாங்கள வாங்க நாங்கள் போவோம். சாமி வந்து தூக்கப்பட போகுது.
விபூதி சந்தனம் வந்து கூடுபடுது. எங்கள் குரலம் வந்து அடைச்சி போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்து இப்போ கொடுபட போகுது. எல்லோரும் வந்து கீழே இருக்கணும் பாருங்க. வாழையில் வந்து இப்போ கொடுபடுது. பஞ்சாமிர்தம் வந்து கொடுபடுது. சோறு கறி கொடுபடுது. நான் வந்து சாப்பிடுவோன்னு நான் பின்பக்கத்தால் வந்து இதை எறிஞ்சு போட்டான். நான் உண்மையாக பயந்து போனேங்க. இப்படி கழுத்தில் வந்து விழ பாம்பான்னு நினச்சி நான் பயந்து போனேன். ஏன் எறிஞ்சேன்? ஓ நம்மளுக்கோ பா நாங்கள் பயப்படுத்துவோம்பா. யாரையும் பயப்படுத்துவோம்மா. யாரை பயப்படுத்துவோம்? என் குரல் என்ன வித்தியாசமாக எடுக்கும் உனக்கு? ஆ என்ன நீ வாங்கின மாதிரி தான். யாரை பயப்படுத்துவோம்? இந்த விஜய் வேணுமே வேற வந்து பயப்படுத்த போ. எல்லாம் வந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து முடிஞ்சது. இதை கொஞ்சம் பேர் தான் வந்து இப்போ சாப்பிட்டு வந்திக்கணும் பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் திருவிழா எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக வந்து முடிவடைந்து விட்டது. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய்.